வாழ்க்கையும் பேருந்தும். பேருந்து வந்தது, நான் ஏறினேன். எல்லோரும் ஏற முடியவில்லை, இடமில்லை. இருந்தாலும் பயணம் தொடர்ந்தது. சுமையைப் போல சிந்தனையும் குவிந்தது. யாரோ ஏறினார்கள், யாரோ இறங்கினார்கள். பக்கத்தில் இருந்தவர் அடுத்த நிலையத்தில் போய்விட்டார். சிலர் பேசினார்கள், சிலர் ஒதுங்கினார்கள். இடம் மாற்றி அமர்ந்தவர்கள் மறைந்தே போயினர். சாளரத்திலிருந்து வெளியே பார்த்தேன். பாதை எங்கே போகிறதோ தெரியவில்லை. நிலைமைகள் மாறினாலும் பேருந்தும் வாழ்க்கையும் ஒரு திசைக்கே நகர்ந்தது. எங்கே இறங்குவது நம்மிடம் இருக்காது. ஆனால் பயணத்தை சந்தோஷமாக கடப்பதுதான் முக்கியம்.